எப்படி சார் ரைட்டர்ஸ் லிரிசிஸ்ட் அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாத்துடைய லைஃப் வந்து வெளியே மீடியாக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அதாவது ஒரு டைரக்டருடைய வாழ்க்கையோ ஆக்டருடைய வாழ்க்கையோ வந்து வெளியே தெரிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அவங்க பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு தெரியும். லிரிசிஸ்ட் சில டெக்னீஷியனுடைய லைஃப்லாம் வந்து வெளியே தெரியாதுல்ல. இல்ல என்னுடைய கவிதையிலே நான் சொல்ற ஒரு விஷயம் தான். போராடி போராடி ஜெயிக்க பிறந்தோமே, நாம் போராடி தோற்றால் கூட மீண்டும் எழுவோமே. இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையில சினிமா சார்ந்து மட்டும் இல்ல, உலகத்துடைய எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் இதுதான். எல்லாருக்குள்ளயும் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் சில பேருக்கு வெற்றியாவே கிடைக்கும். சில பேருக்கு அது தோல்வியா அமையும். அந்த தோல்வியிலிருந்து அவங்க எப்படி அத வெற்றியா மாத்துறாங்களோ இதுதான். அதனால வந்து சினிமா சார்ந்த நபர்களோ அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்காது. இல்லை அந்த ப்ரைவசியான லைஃப் அப்படிங்கிறதும் ஒரு ப்ளஸ் தான்ல. இல்ல நம்ம செலிபிரிட்டியா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு தொழிலுக்குள்ள வரோம். அப்புறம் இதுக்குள்ள வந்து நீங்க என்ன 4 பேர் பார்க்குறாங்க, என்னோட பிரைவசி போதும் நம்ம சொல்ல முடியாது. மீடியா வெளிச்சம் நம்ம மேல படணும்னா, பல பேர் பார்த்தாங்களா தான் மீடியா வெளிச்சம். இந்த ஒரு கேமராவோட கண் நம்மள பார்க்குறதுனா, பல பேர் கண் நம்மள பார்க்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இதுல பிரைவசிலாம் ஒண்ணுமே இல்ல. செலிபிரிட்டி அவ்வளோதான். வாழ்க்கை அவ்வளோதான். ஓகே, எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த வாழ்க்கை? எனக்கு ஒண்ணுமே தெரியல. பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்லாம் இருக்கு. ஒண்ணுமே தெரியல. எழுதிட்டு இருக்கிறோம், எழுதிட்டு இருக்கிறோம், எழுதிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இது மட்டும் என் வேலை. இத நான் தெளிவா செய்றேன். இப்போ அ ஒரு 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 காவல்துறை அதிகாரி அவரோட தொழில செய்வாரு. ஒரு வாத்தியாரு அவருடைய வேலைய செய்வாரு. ஒரு மாணவன் அவனுடைய வேலைய செய்வான். ஒரு சன்னியாசி அவருடைய வேலை எல்லாமே ஒரு வேலை செய்வாங்க. அதுபோல என்னோட வேலை எழுதுறது. அத நான் சிறப்பா செஞ்சுட்டு வரேன். எனக்கு ஏத்தபோல செஞ்சுட்டு வரேன். ஓகே, நான் உங்கள் பாடல்கள் எல்லாமே பார்த்தேன். எல்லாம் இப்போ யூடியூப்ல பார்க்கும்போது எல்லா கமெண்ட்ஸ்லேயும் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தான் இருக்குது. 100ல் வந்து 50 கமெண்ட்ஸ் உங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணி தான் இருக்குது. வரிகள் சூப்பராக இருக்கு ஐயா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்றது? எல்லாம் இறைவனுடைய கிஃப்ட் தான். மத்தபடி இறைவனுடைய கருணை தான். கற்பனை பிளஸ் இறைவன், என்னுடைய குருநாதர் கண்ணதாசனோட ஆசீர்வாதம். இதுதான் என்னுடைய வரிகளுக்கு காரணம்.